ஹாய் ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி நான் ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் பீஸில் ஒரு சப்ஜி பண்ண போகிறேன். இந்த டயட்டில் இருக்கிறவங்க மெயின் கோர்ஸாகவே எடுத்துக்கலாம். அதுக்கு நான் க்ரீன் பீஸை வாங்கி உரித்து வச்சுருக்கேன். இதை ஒரு 4 to 5 days ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அது ஸ்ப்ரவுட் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் பீஸ் வந்துடுச்சு. அதை எடுத்துக்கிட்டேன். இப்போது அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் பீஸு, கொஞ்சம் வெஜிடபிள் சௌச்சோ, கேரட், பீன்ஸு, கோகோனட், கிரேட்டட் கோகோனட்டு, அப்புறம் க்ரீன் சில்லி, கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காய பொடி, சீரகம், கடுகு, அவ்வளோதான். அப்புறம் இதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், டேரெக்டாக குக்கரில் இந்த க்ரீன் பீஸ் போட்டுட்டு எல்லா க்ரீன் பீஸையும் போட்டுக்கலாம். இது எப்படியும் ஒரு 6 members சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணின சௌச்சௌ, கேரட்டு, பீன்ஸு இது எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டு மொத்த வெஜிடபிள்ஸுமே போட்டுக்கோங்க. ஒரு 150 grams சௌச்சௌ, ஒரு 50 grams கேரட், 50 grams பீன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 ரெட் சில்லி போட்டிருக்கேன், கொஞ்சம் கறி லீஃப் போட்டிருக்கேன், அப்புறம் சால்ட், அந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டும் கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணி குக்கரை விசில் வச்சு ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நீர் விட்ட மாதிரி தான் இருக்கும். பட் அப்படி தான் இருக்கணும். அப்புறம் நீங்கள் அதை கிளறி அதை கொஞ்சம் தாளித்து போட்டுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு நான் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் விடுறேன். நான் இதுக்கு யூஸ்வலாக கோகோனட் ஆயில் தான் எடுத்துப்பேன். இந்த கூட்டுக்கெலாம் கோகோனட் ஆயில் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் கோகோனட் ஆயில் விட்டுக்கிறேன். அப்புறம் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு நிறைய போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த தட்கா பேன் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தட்கா பேன். இது பிரான்ஸ்லோடது. இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம் ஃபாஸ்ட்டாகவே பொரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, தட்டி வச்சுருக்க பூண்டு போட்டு கொஞ்சம் கலந்ததுக்கப்புறம் நம்ம கறி லீஃப் போட்டுக்கலாம். இது சும்மா கொஞ்சம் நாளிலே அது செவந்துடும். அப்புறம் கறி லீஃப் போட்டுட்டு நான் இந்த பக்கத்தில் இன்னொரு அடுப்புலையே அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் துருகின அந்த தேங்காயை நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுங்க, கரெக்டாக இருக்கும். நான் ஒரு சின்ன மீடியம் சைஸோடு கொஞ்சம் சின்னதில் ஹாஃப் போட்டிருக்கேன். கோக்னட்டை நீங்கள் ராவாகவே இப்படி யூஸ் பண்ணலாம், ஜாஸ்தி குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அப்புறம் இந்த தாளித்ததை அதில் கொட்டிக்கலாம். கொட்டி கொஞ்சமாக கிளறி விட்டுடுங்க. ரொம்ப நாளி அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது இருக்கிற பாக்கி எல்லாத்தையுமே அதில் எடுத்து போட்டுடுங்க. அப்புறம் கொஞ்சம் கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவ்வளோதான். இது ஜஸ்ட் டெக்கரேஷனுக்கு ஏதாவது இது மேலே கொத்தமல்லியோ இல்லை கருவேப்பிலையோ வாட் எவர் யூ வாண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஹெல்தி ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் பீஸ் கிரேவி ஆர் சப்ஜி ரெடி. இது நீங்கள்
சாப்பாடு சாப்பிடாம டைரெக்டாகவே வெறுமனே இதே சாப்பாடாகவே சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது. வெரி குட் ஃபார் ஹெல்த்.